இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கேட்ட மாதிரியே என் மாமா எனக்கு கேக்க ஊட்டி விட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. We are not happy. என்ன நாங்க யாரும் பார்க்கல. பாக்குற நாள் கூடிய சீக்கிரமே வரும். இது எங்க 2 பேருக்கு நடுவுல நடந்த பர்சனல் மேட்டர்னு வெச்சுக்கோங்க. நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற. நேத்து முந்தானேத்தலாம் ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்ட. என் மாமா வருவாரு, கேக்கெல்லாம் ஊட்டி விடுவாரு, அப்பா பிரச்சனை பண்ணுவாரு, நான் அதை தடுத்து நிறுத்துவேன். மாமாவை கிஃப்டா கேட்க போறேன்னு சொன்னேன். நீ எப்படி கேட்க போறேன்னு நாங்கெல்லாம் எப்படி எக்ஸைட்டடா இருந்தோம் தெரியுமா? கடைசியில என்னாச்சு? ஒரு ஃபோன் கால் வந்து உன் மொத்த மைண்டையும் மாத்திடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், லவ்ன்றது சின்னதா ஆரம்பிச்சு ஸ்லோவா டெவலப் ஆனுமே தவிர சடனா ஷாக்கா மாறக்கூடாது. அந்த ஃபோன் கால்ல எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி இதுதான். அது இருக்கட்டும், உனக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? சில விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும், ஆனா சில விஷயங்களை மறைச்சா நல்லது. ஒரு நிமிஷம், நான் மாமா கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, தேங்க்யூ மாமா. எதுக்கு? குறும்பு பையா, எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ எனக்கு கேக்க ஊட்டி விட்டல்ல, அதுக்குதான். எப்படி இருக்கு? ஐயோ அம்மா அம்மா, என்ன பிளான்மா இது? தெரிஞ்சுதான் சொல்றியா? உனக்கு மூளை எல்லாம் நல்லா தானே இருக்கு. யாராவது குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வைப்பாங்களா சொல்லு? இல்ல பெத்த பொண்ணு வாழ்க்கையில யாராவது இப்படி எல்லாமா பிளான் போடுவாங்க? சித்தி, அவ நான் பெத்த பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட மரியாதை, என் கௌரவம், என் உயிர். வேற வழி இல்ல சித்தி. என் பொண்ண நான் காப்பாத்திக்கணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு. சித்தி, நீ போய் நட்சத்திர ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா. பூமி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. உனக்கு கேக் ஊட்டி விட்டது என் அண்ணன் தானே? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டனா, அப்ப ஊட்டி விட்ட விஷயம் கன்ஃபார்ம் தானே? ஐயோ கடவுளே, என் வாயால நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. என்ன நிலைமை இவ்வளவு மோசமாயிட்டே போகுது? இல்ல அதுல இனி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் அண்ணன் உன்னை காதலிக்கிறான், நீ எங்க அண்ணனை காதலிக்கிற, அவ்வளவுதானே? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஹலோ, நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. சொல்லாத. நீ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. பாய். எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவரு கிளம்பி போனாரு, எனக்கும் புரிஞ்சிருச்சுன்னு இவ கிளம்பி போறா. நான் எதுவும் சொல்லாமலே அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. என் சித்தி சொல்ற மாதிரி நட்சத்திரா காதலிக்கிறாளா, இல்ல நட்சத்திர சொல்ற மாதிரி வெறும் மரியாதையான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற. இத நான் நம்பணுமா? காதலிக்கிறான்னு சொன்னா இவங்க நம்மள சும்மா விடுவாங்களா? அப்புறம் அவளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆன்ட்டி, ஆன்ட்டி, என்னம்மா வாயில சாக்லேட் வச்சு மெம்மன் மென்ற மாதிரி என்ன இப்படி மென்னு முழுங்கிட்டு இருக்க? காதலிக்கிறான்னு சொல்லு, ஆன்ட்டி எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஐயோ, காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆனா ஒண்ணு, ககனை அவளுக்கு பிடிக்கும்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். இருக்கிற பகையே போதும், அதை இன்னும் அதிகரிக்க கூடாதுன்னா அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணுமா? நான் என்ன பண்ண முடியும் ஆண்டி? உன்னாலதாமா முடியும். அந்த ககனோட போனை நீ எப்படியாவது திருடிடணும்.
அந்த போனை எடுத்த நெக்ஸ்ட் மினிட் எங்க நக்ஷத்ரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவ ரூம்குள்ள போற மாதிரி நான் அரேஞ்ச் பண்றேன். ரூம்குள்ள நக்ஷத்ரா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நீ யாருக்கும் தெரியாம ககன் போன்ல தான் நீ போட்டோஸ் எடுக்கணும். என்னம்மா ஷாக்கா இருக்கா? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ஷாக் ஆகுறேன் தெரியுமா? பாதி வயிறு ஷாக்லயே நிறைஞ்சு போயிடுது. சித்தி, இங்க பாருமா, நான் தான் ஷாக் கொடுக்கணும். நீ வேணா ரியாக்ஷன் கொடுத்துக்கோமா. என்ன? ஓ, என்ன சொல்றீங்க ஆண்டி நீங்க? ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும்போது நட்சத்திராவோட போட்டோஸ் நான் எடுக்கணுமா? ஆ, இல்ல, நீ திருடிட்டு வர போற அந்த ககன் போன்ல இருந்து போட்டோஸ் எடுக்கணும். எடுக்கும்போது எங்க நட்சத்திர பாக்குற மாதிரி ஒரு சின்ன சைகையும் காட்டணும். அதே மாதிரி நட்சத்திர கண்ணுல படாம நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். கரெக்ட் டைம்ல பவர் ஆஃப் பண்ணி அவரை சேவ் பண்ணிட்டீங்க மாமா. தேங்க்யூ. அவனை சேவ் பண்றது இல்லம்மா, உங்க காதல சேவ் பண்ணிருக்கேன். அவனுக்கு பிடிவாத குணம், உனக்கு ரெண்டு பக்கமும் குழப்பம். இந்த நிலைமையில அவன் உனக்கு கேக் ஊட்டி விட்டு அதை உங்க அப்பா பார்த்தாருன்னா உன்னையும் அவனையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. ஏதோ ஒன்னு விடுங்க மாமா. தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீங்க வெல்கம்னு சொல்லிருக்கலாம்ல. ஓஹோ, என் புள்ள மேல வச்சிருக்கிற காதலை மட்டும் பாக்குற, ஆனா நான் பட்ட கஷ்டம் மட்டும் உனக்கு தெரியல. ஏதாவது ஒன்னு சொல்லி முதல்ல நீங்க உங்க பையனை இங்க இருந்து அனுப்புங்க மாமா. பூமி, நான் சொன்னா கேட்க மாட்டான். நான் சொன்னேன்னு வை, விடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பான். நீயே அவன்கிட்ட ஏதாவது அன்பா பேசி இங்க இருந்து அனுப்பிச்சிடு. சரி மாமா. அவர் எங்க இருக்காரோ என்னமோ. என்ன காதலிக்கிற பொண்ணோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆ, ஆமா, நான் உங்களை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நான் தான் சொன்னல, நான் தான் உங்ககிட்ட புரிஞ்சு போச்சுன்னு எனக்கு சொன்னனே. அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? அப்பப்போ உன்னை பார்க்கணும்னா இங்க வந்துட்டு பார்த்துட்டு போறதுக்கு. இது ஒண்ணு என்னுடைய மாமனார் வீடு இல்லையே, அட்லீஸ்ட் ஞாபகம் வரும்போது பாத்துக்கிறதுக்கு இதுல அட்லீஸ்ட் போட்டோவாது இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க, வேண்டாம். அதேதான், அதுதாங்க நீங்க என் மேல வச்சிருக்க காதலுங்க. கொஞ்சம் ஒத்துக்கோங்களேங்க. போதும், நீங்க போங்க. ஹேய், ஓ வாவ், இந்த போஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே வாவ். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன் இங்க இருந்து. பூமி, இந்த போஸ் அதை விட சூப்பரா இருக்கு.